ஸோ மதராசி படம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது வந்து ஆக்ஷன் பேக்டு நிறைய இருக்கிற ஒரு படம் மட்டும் இல்லாம இதுக்குள்ள சின்னதா காமெடி இருக்கு, இது உள்ள வந்து லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸா தான் வந்து மதராசி படம் இருக்கு. கஜினி படத்துல வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் பார்க்கும்போது. என்ன இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அண்ட் அதே மாதிரி துப்பாக்கி படத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை வந்து தடுக்கணும், அதுக்கு தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து போராட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து முருகதாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் முருகதாஸுமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இது வந்து கஜினி அண்ட் துப்பாக்கி சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற, சேர்ந்த ஒரு படம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படம் பார்க்கும் போதே ஃபீல் ஆகுது. முருகதாஸ் சாரோட பழைய படங்கள்ல இருக்கிற தாக்கம் நமக்கு அங்கங்க வந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த படங்கள் எல்லாம் நம்ம வந்து ஓ இந்த சீன் இப்படி இருக்கும், அந்த சீன் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆக்ஷன் ஓரியன்டா தான் இருக்குது. அண்ட் அதை வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த மதராசி படத்தோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.